கார்போஹைட்ரேட்ஸ் எதில் தான் அதிகமாக இருக்குது ப்ரோ அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஈவன் வாழைப்பழத்தில் கூட கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக தான் இருக்குது. வாழைப்பழமாக இருக்கலாம், அப்படியும் இல்லைன்னா நீங்கள் சாப்பிட்ற பப்பாளியாக இருக்கலாம். இந்த மாதிரி சில பல ஃப்ரூட்ஸ், ஏன் நீங்கள் டெய்லி சாப்பிட்ற சோறுங்க, ரைஸு, ஸோ அரிசியில் கூட அதிகமாக கார்ப்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கார்ப்ஸ் மூலியமாக உங்களோட வயிறு ரொம்பப்படும். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களோட வயிறு ரொம்பப்படும். என்ன சொல்கிறீங்க? ஆக்சுவலாக உங்களுக்கு பசி வராதுங்க, உங்களோட வயிறு ஃபர்ஸ்ட்டு ரொம்ப. அதுக்காக தான் சோறு அதிகமாக சாப்பிட்றோம். நம்ம சோறு அதிகமாக சாப்பிடும்போது நமக்கு டெய்லி ரூட்டீனுக்கு தேவையான அளவு கார்ப்ஸ் கிடச்சிருந்தது. அதனால தான் நம்ம சோறு அதிகமாக இது வரைக்குமே சாப்பிட்றோம். இலங்கையில் அதிகமாக மக்கள் சாப்பிட்ற ஒரு சாப்பாடுனா சோறு தான். ஓகேவா? இந்த பீஸா, பர்கரு, அது எல்லாத்தையும் தாண்டி சோறில் அதிகமளவான கார்ப்ஸ் இருக்குது. ஆனால் அதில் இருக்கிற அந்த ஒரு கேலரி கம்மியாக இருக்குது. அதனால் உங்களோட வயிறும் ரொம்பவும். அதுக்கப்புறமா அந்த ஒரு சோறு டைஜஸ்ட் ஆகும்போது, ஜீரணம் ஆகும்போது உங்களோட அந்த ஒரு கார்ப்ஸ் பகுதியை சமமாக உங்களோட உடம்புக்கு பிரித்து கொடுக்கும். அதனால் உங்களோட உடம்புக்குள்ளே வர்ற ஜெர்ம்ஸ் தங்குறதுக்கு பெருசாக இடம் இருக்காது.